நம்ம மீன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் தெரியும். அந்த மாதிரி குழம்புக்கு மட்டும் மீன் குழம்பு டேஸ்ட்டு வந்துருச்சு. நல்லா டார்க்காக வந்துடுச்சு. 1 தண்ணி ஊற்றிட்டு கேழ்வரகு 1க்கு 2.5 தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது வெந்த பின்னாடி அது போகிறேன். அந்த மெத்தடு 4-5 மெத்தட் நான் களி செஞ்சதுக்கு பார்த்தேன். அதாவது வரகரிசி சாமை அரிசி சேர்த்து ராகி போட்டு களி செய்யறதுக்கு குக்கர்லேயே வரகரிசியும் கேழ்வரகும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்தேன். நிறைய மெத்தட் பண்ணி பார்த்தேன். இதில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து இட்லி பாத்திரம் மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு கீழே இந்த வரகரிசியோ சாமை அரிசியோ வேக வச்சுட்டு அப்புறம் அந்த கேழ்வரகை தண்ணி மாதிரி கலந்து ஊற்றிட்டு அதை மூடி வச்சு 2 முறை கலந்து உப்பு போட்டு அந்த மெத்தட் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான அந்த டெக்ஸ்டரில் அது வெந்திருக்கு. குக்கர்லையே வந்து கேழ்வரகு மாவுலேருந்து எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டா என்ன ஆகுதுன்னா வெறும் கேழ்வரகு மாவுனா அது குக்கர் செட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி வரகு சாமி போடும்போது இது வந்து வேகிறது வந்து ரொம்ப என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் இது வேகிறது ரொம்ப நம்ம அதை கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அது ஒரு பிளெண்டாக இல்லை. அதனுடைய டேஸ்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப கரெக்டான இருக்கிறது. இட்லி குண்டா மாதிரி விஷயத்தில் தண்ணி வச்சுட்டு அது இதை வெந்த பின்னாடி கேழ்வரகு போகிறது. அந்த மெத்தட் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு சைவ மீன் குழம்பு மாடல் நிறைய போட்டிருக்காங்க யூடியூப்பில். ஆனால் நான் ஒரு நியூ மாடல் ஒன்று தான் இப்போ இதுக்கு இந்த களிக்கு தொட்டுக்கிறதுக்காக சைவ மீன் குழம்பு தான் பண்ண போகிறேன். தேங்காவை வெந்த சென்னா வேக வச்ச சென்னா இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் கருவேப்பிலை அது சுண்டல் மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அதையே எடுத்து அது கூட தேங்காய் இதெல்லாம் சிலதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு அதை மீன் ஷேப்பில் பண்ணிவிட்டு வெறும் பார்க்கறதுக்கு வாழைக்காய் மாதிரி ஒரு மீன் ஷேப் மாதிரி பண்ணிக்கிறதுனால அது வந்து ஒரு மீன் குழம்பு ஆகிடாது. அந்த டேஸ்ட்டும் அந்த மீன் இது மாதிரி வரணும். தேங்காவை ஏன் நான் அதை வந்து அரைச்சி போட போகிறேன்னா அதில் இருக்கிறது வந்து அந்த மீனில் எப்படி நம்மளுக்கு வந்து அந்த சின்ன ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை போட போகிறேன். ஆனால் தேங்காவை நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கிற மாதிரி பண்ணாமல் சும்மா மிக்சியில் பல்ஸ் ஓட்டோம்னா அது துருவல் மாதிரி ஆகும். அதை நான் அது கூட போட போகிறேன். தேங்காவை மட்டும் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி போட்டால் துருவல் மாதிரி வந்துடும். இதை எடுத்து நான் வேறு ஒரு தட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சென்னாவை போட்டு வெந்த சென்னா அது உப்பு போட்டு வெந்த சென்னா இதை அரைக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சிட்டேன். ரொம்ப மசியல்ல, இந்த அளவுக்கு இருக்கணும். முக்கியமாக இதுக்கு இந்த கருப்பு சென்னா தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த மேலே இருக்கிற தோல் நமக்கு கொஞ்சம் திக்கு அந்த சென்னாவை விட டேஸ்ட்டும் கூட கொஞ்சம் இதையும் இப்போ நான் இந்த தேங்காய் துருவல் மாதிரி பண்ண அந்த இதையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஆனால் இது கூட வந்து லவங்கம் அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன மிக்சியில் அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்புறம் மீல் மேக்கர் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுவேன், ஊறினது கூட மிக்ஸ் பண்ணுவேன். ஏன் நம்ம இதை பண்ணணும்னா நம்ம நான்வெஜ்லேயே முக்கியமான விஷயம்னா அது மெல்லும்போது ஒரு மாதிரி ஜம்ப் ஆகும். அந்த விஷயத்துக்காக தான் இது மீல் மேக்கர் வந்து இது வந்து சிக்கன் மாதிரின்னு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சோயா இதுக்கே வந்து கொஞ்சம் அசைவத்தினுடைய ஒரு இதுவும் உண்டு அப்படின்றதுக்கும் இதை நம்ம அது கூட சேர்க்க போகிறோம். ஆனால் இதை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடக்கூடாது. இதே மாதிரி பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த லெவலுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் இதை பொடியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது அங்கங்கே கரெக்டாக வந்து அந்த மென்னா எப்படி வந்து நம்மளுக்கு அந்த ஃபைபர் மாதிரி நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா, சிக்கன் மட்டனில் அந்த மாதிரி வரும். இதில் நான் வந்து ஒரு 2 வெங்காயமும் இவ்வளோ பல்லு பூண்டும் அரைச்சிட்டு அது குழம்புக்காக எடுத்து வச்சுக்க போகிறேன். எல்லா நாட்டுப்புற மீன் குழம்புக்கும் முக்கியமானது வெங்காயம் பூண்டு அரைக்கணும். கூட இஞ்சி போட்டு அரைக்கக்கூடாது. பட்டை லவங்கம் சோம்பு அதெல்லாம் சோம்பு கூட போடலாம். ஆனால் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை அதெல்லாம் போடக்கூடாது. பிரியாணிக்கு போகிறதெல்லாம் போடக்கூடாது. தேவைப்பட்டால் தாளிப்பில் லவங்கம் மட்டும் போடலாம். அந்த நாட்டுப்புற மீன் குழம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமே இந்த வெங்காயத்தையும் இந்த பூண்டையும் அரைச்சிட்டு கூட மிளகாத்தூள் புளி கொஞ்சமாக தனியாத்தூள் இதுதான் நாட்டுப்புற மீன் குழம்போட பேஸு. இதை அரைச்சிட்டு இதுலேயே கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு அதில் நம்ம மீன் மாதிரி பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதில் சேர்க்குறதுக்கு இதில் இந்த வெங்காயம் பூண்டுலேயே கொஞ்சம் நான் அரைச்சதில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அதில் மிளகாத்தூள் ஒரு லவங்கம் அதெல்லாம் போட்டு அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஒரு வெங்காயம் பூண்டு மட்டும் அரைச்சிட்டேன். கொஞ்சம் வெங்காயம் பூண்டு அதிலே கொஞ்சம் நிறுத்திக்கிட்டேன் அரைச்சதில். அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் தனியாத்தூள் ஒரு 3 லவங்கம் புளி கொஞ்சம் ஊறின புளி இருந்தது அதுலேருந்து கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அரைச்சி இதில் நான் அந்த இதில் வந்து சென்னா அதில் போய்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த சின்ன மிக்ஸிலே அந்த மீல் மேக்கர் போட்டு சும்மா இப்படி ஒரு பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விட்டு 2 டைம்ஸ் அப்படி சும்மா அப்படி டச் பண்ணி அப்படி எடுத்தோம்னா கரெக்டாக இது வந்துடும். இல்லைனா ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் அதையும் போட்டு இந்த மொத்த மீல் மேக்கரையும் சும்மா ஒரு பல்ஸ் மாதிரி விட்டு இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் மிளகு தூளியும் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்றதுனால அதையும் போட்டேன். ஏன்னா மொத்தமே நம்ம குழம்புல போட வேணாம். கொஞ்சம் அது வந்து ஃப்ரை பண்ண மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரை மாதிரியே போட்டு ஃப்ரை பண்ண முடியுமா அப்படி பார்க்கலாம். இல்லைன்னா அப்படியே நம்ம வடை மாதிரி நம்ம குழம்புல போடாமல் மோர் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் குழம்புல போடாமல் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியும் பண்ணலான்றதுக்காக இதுலேயும் கொஞ்சம் வந்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கணுன்றதுனால இதுக்கு மிளகு தூளும் போட்டிருக்கேன். உப்பும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு அதை மீன் ஷேப்பில் பண்ணி சுட்டு எடுக்க போகிறோம்.
பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கேன். அதை போட்டு பிசைய போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது அந்த ஷேப் பிரிஞ்சு போகாமல் இருந்ததுன்னா பாருங்கள். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு இன்னும் கொஞ்சம் அந்த புளி தண்ணியோ இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுங்க. இல்லைன்னா கையில் இப்படி ஷேப் பண்ணும்போதே அது பிரிகிற மாதிரி தெரியும். அப்போ இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு தண்ணி தெளிச்சிக்கலாம், இல்லை அந்த புளி தண்ணியும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம குழம்புல போடும்போது தான் அது மீனுடைய டேஸ்ட் இருக்குமோ தவிர, வெளியில் நம்ம அப்படியே ஃப்ரையாக சாப்பிட்டோம்னா வேறு ஒரு இது மாதிரி வடை இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு டிஷ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குமோ தவிர, நம்ம இது வந்து மிளகாத்தூள் புளியெல்லாம் போட்டு வறுத்தோம்னா அப்போ வேணால் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்குமோ தவிர, தனியாக இது ஒரு வடை மாதிரியே சாப்பிட்டோம்னா நம்ம வடை பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டைப் ஆஃப் இதுவாக இருக்கும். அது அவ்வளோதான். ஆனால் இது குழம்புல போகிறதுனால மட்டும்தான் இது மீன் டேஸ்ட் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி தட்டிட்டு போட வேண்டிய மாதிரி ஒரு பக்கம் திருப்பி போட்டு மறுபடியும் நிதானமாக திருப்பி போட்டு இதை வந்து இது பண்ணி வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் என்னென்னா வெங்காயமும் பூண்டும் அரைச்சோம் இல்லைங்களா, அதுலேயே இந்த நான் ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிட்டேன். மீன் குழம்பு எப்பவுமே இந்த மாதிரி தாளிப்பு போட்டு இஞ்சி பூண்டு மற்றதுக்கெல்லாம் நான்வெஜ்ஜு சிக்கன் இதுங்களுக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் மற்றது பண்ணுவோம். ஆனால் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் அந்த வெங்காயம் பூண்டு அரைச்சது கூடவே புளியை நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். புளியை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெறும் தாளிப்பு போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டால் தான் அது நாட்டுப்புற மீன் குழம்பு மாதிரி இருக்கும். இப்போது நான் 2 குழிக்கரண்டி செக்கு கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு போடுறேன். கடுகு கொஞ்சம் கூடவே போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சோம்பு 2 லவங்கம், வெந்தயம் இது பொரிஞ்ச உடனே நான் அப்படியே அந்த புளியும் வெங்காயம் பூண்டு அரைச்ச விழுது ஒன்றா சேர்த்து ஊற்றிட்டு அதில் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட போகிறேன், மஞ்சத்தூள் போட போகிறேன். இது புரியும் போது அப்படியே எடுத்து இது ஊற்றிட வேண்டியது தான். இது மிக்ஸ் பண்ண மாதிரி நிதானமாக ஊற்றணும். ஏன்னா எண்ணெய் இருக்குதுன்றதுனால கரண்டியில் எடுத்து விட்டுட்டு அப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூளும் மிளகாத்தூளும் கொஞ்சம் ஈக்குவலாக போடணும். இல்லைன்னா தனியாத்தூள் கொஞ்சம் கம்மியாக கூட போடலாம். ஊற்றிட்டேன். இதில் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் போட போகிறேன். இப்போ மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ உப்பையும் இதில் நான் கல் உப்பு போடுவேன். நாட்டுப்புற மீன் குழம்போட ஸ்பெஷலே இந்த பேஸில் நம்ம எந்த மீன் குழம்பு வச்சாலும் நாட்டுப்புற மீன் குழம்பு மாதிரி இருக்கும். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த டெக்ஸ்டர் நம்ம மீனுக்குள்ளே இருக்கிற செதில் மாதிரி உள்ளே வந்து அது இருக்கணுன்றதுக்கு தான் தேங்காய் அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்தது நம்ம. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இது மொத்தமே எல்லாம் போட மாட்டேன். இதில் ஒரு 5-6 போட்டுட்டு மிச்சத்தை அப்படியே வச்சுக்கிட்டு மறுபடியும் எனக்கு நாளைக்கோ 4 நாளைக்கோ இதே குழம்புல போட்டு கொதிக்க வச்சோம் அது சாப்பிட்லாம். இல்லை அதுக்கு இந்த குழம்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணியும் அதை ட்ரை பண்ணலாம். ஆனால் கூட அந்த மாதிரி பண்ணால் கூட அது வந்து ரொம்பலாம் மீன் மாதிரி இருக்காது. அது ஒரு கருணக்கிழங்கு ஃப்ரை, சேப்பங்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இதுவாக இருக்கும். ஆனால் இந்த குழம்புக்குள்ளே போட்டு அதுக்கு ஊறிட்டால் கூட லாஸ்ட்டு தான் மீன் குழம்பு எப்படி வந்து கடைசி சமயத்தில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணுமோ அப்படி தான் பண்ணணும். ஏன்னா இதுவும் கூட பிரிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. அதில் நம்ம அந்த தேங்காவை அந்த ஃப்ளேக்ஸ்க்காக நம்ம போட்டிருக்கிறதுனால என்ன தான் கோதுமை போட்டிருந்தாலும் இது கொஞ்சம் நல்லாவே கொதிச்சுட்டு அதை போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டோம்னா அதில் ஊறிடும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு அதுக்குள்ளே போயிட்டு அது மீன் டேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த சாமை அரிசி இட்லி குண்டானுக்குள்ளே வெந்துட்டுருக்கு. இப்போ நான் அந்த கேழ்வரகு 1 கப்பு ஒரு இது எடுத்திருக்கேன். இதுக்கு 3 கப் தண்ணியை எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன். சாமை அரிசி வித் ராகி களி சைவ மீன் குழம்பு. இப்போது நல்லா எண்ணெய் வந்து மேலே வந்துருச்சு கொதிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதெல்லாம் போட்டு ஒரு 5-6 போட்டுட்டு இன்னொரு 3 நிமிஷம் அப்படி இந்த உடனே நிறுத்திடுவேன். அந்த கலக்கியெல்லாம் விட மாட்டேன் ரொம்ப, இதுவும் கூட பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. போட்டுட்டு நான் கொஞ்சம் கூட கலக்கலை, ஏன்னா அது கலைஞ்சி போக சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போது இந்த சாமை வந்து நல்லா வெந்துருச்சு. அதனால் சாமைக்கும் வரக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரில. ஆனால் சாமையே வந்து தோலோடு சிலது இருக்கும். நாட்டு சாமை, நாட்டு வரகுன்னு அது மேலே ப்ரௌனாக இருக்கும். இது தோலெல்லாம் கொஞ்சம் நல்லா பாலிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா வரகு சாமி ரெண்டுமே ஒயிட்டாக நல்லாயிருக்கும், ரொம்ப அழுக்கு வராது. இதில் நான் இப்போ நல்லா அதில் வந்து 1க்கு 1 தண்ணி ஊற்றினேன். இதில் வந்து 1க்கு 2 தண்ணி 3 தண்ணி ஊற்றிருக்கேன், கலந்துருக்கேன். இதுலேயும் உப்பு போட்டிருக்கேன், அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் இதில் ஊற்றுறேன். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு வரகு ரீசர்ச் செஞ்சு காமிச்சிட்டேன்.
ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து ஊற்றினேன் உங்களுக்கு தண்ணியை தெரிஞ்ச மாதிரி முதலியே 1க்கு 3 இதில் ஊற்றிட்டேன். அதனால் இது ரொம்ப கரெக்டான ஸ்டேஜில் வரும். நடுவில் நம்ம ரொம்ப யோசிக்க தேவை. ஏன் தெரியல, அந்த இது வந்தது இதை போட்டு சாப்பிட்டா ஒன்றும் அவ்வளோ மீன் இது தெரில. ஆனால் பொதுவாக நம்ம மீன் குழம்புல அந்த புளி மட்டும் கொதிக்கும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம மீனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் தெரியும். அந்த மாதிரி குழம்புக்கு மட்டும் மீன் குழம்பு டேஸ்ட்டு வந்துருச்சு. அதான் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி வந்ததுன்னு தெரில. ஆனால் இது சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர்லாம் அந்த தேங்காய் அதெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே மீன் மாதிரி இருக்குது டெக்ஸ்டரை பொறுத்த வரைக்கும். ஆனால் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் பக்காவாக மீன் மாதிரி ஊற கொஞ்சம் அப்படியே வரலாம். ஆனால் இந்த குழம்பு டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாராவது அசைவம் சாப்பிட்றவங்ககிட்ட எடுத்துன்னு போயிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இதை சாப்பிட்டு சொன்னீங்கன்னா அது மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல கொதிக்கும் போதே அது எப்பவுமே மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும் இந்த டைப்பில் வச்சா. இதை போட்ட பின்னாடியும் இன்னும் அது மீன் குழம்புன்றனுடைய டேஸ்ட்டுக்கு வந்திருக்கு. இது உங்களுக்கு ஊற அப்படி இருக்குமோ தவிர அந்த டெக்ஸ்டர் தான் அப்படி இருக்குமோ தவிர இது பக்காவாக மீன் குழம்பு மாதிரி டேஸ்ட்டே வந்துருச்சு அப்படின்ட்டு தான் விஷயம். ஆனால் நான் கலக்கலை, ரொம்ப பெருசாக கலக்கலை. நல்லாவே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே அப்படி நல்லா வேகட்டோன்னு விட்டுட்டேன். நான் போட்டுட்டு உடனே நிறுத்திடலான்னு நினச்சேன், பிரிஞ்சிடும்னு. இல்லை, அது கொஞ்சம் வேக கொஞ்சம் மீன் டேஸ்ட்டுக்கு உள்ளே ஏறிச்சானா வரும்ன்றதுனால அப்படியே விட்டேன் சிம்மில். ஆனால் நான் கலக்காமையே அப்படியே போட்ட மாதிரி அடி மட்டும் பிடிக்காமல் சும்மா சிம்லேயே வச்சு இன்னும் கூட நல்லா ஒரு இருக்கட்டும், ஒரு 7-8 நிமிஷம் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ அந்த கழுகி இதை வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த சாமி நெய்யும் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. மனமாக அந்த ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. தப்பு ஒன்றும் கிடையாது. நெய் ரொம்ப கேலரி கான்ஷியஸு, ரொம்ப ப்ரெஷரு அதெல்லாம் இருக்குது, ரொம்ப சேர்க்க வேணாம். மற்றபடி இது போட்டால் இன்னும் ரொம்ப, ஏன்னா நம்ம அரிசி கூட போடல, நம்ம சாமி வரகு மாதிரி தான் போடுறோம். அதனால் நீங்கள் போடலாம், அது இன்னும் கூட டேஸ்ட் நல்லா கொடுக்குது. டார்க் ப்ரௌன் வரணும். நீங்கள் நெய் மட்டும் போட்டிங்களன்னா வெறும் நீங்கள் எதையும் தொட்டுக்காமே சாப்பிட முடியும், அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் ப்ரௌனாக வரணுன்றதுக்காக மூடி வச்சுட்டு போகிறேன் நான். முதலியே நீங்கள் நல்லா 1க்கு 3 தண்ணி ஊற்றிட்டு அந்த வரகு சாமிக்கும் 1க்கு 1 1.5 தண்ணி ஊற்றி அதை வேக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நடுவில் தண்ணி ஊற்றவே தேவையில்லை. அது நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் இருக்கணும், அவ்வளோதான். நல்லா டார்க்காக வந்துடுச்சு. அதனால் இப்படி எடுக்கும்போதே தனியாக வருது பாருங்கள். டார்க் மட்டும் இல்லை, இப்படி நம்ம எடுக்கும்போதே அது இப்போ தண்ணி தொட்டுக்கிட்டு பண்ணால் இன்னும் ஈஸியாக தண்ணியில் ஒட்டாமல் வரும். அதுதான் கணக்கு. நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை இது பண்ணேன். அதனால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அப்புறமா கூட நம்ம விருண்டை வேணால் பிடிச்சிக்கலாம். இதையும் கலக்காமல் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா கலைஞ்சி போக சான்ஸ் இருக்குது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல். இதெல்லாம் சாப்பிட்றதுனால ரொம்ப உண்மையிலேயே சுகர் கம்மியாக இருக்குது, உடம்பும் குறையுது.